ஹலோ மக்களே, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது கன்ஃபார்மோ அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நம்பகத்தகுந்த சில ஆட்கள் கிட்டேருந்து வந்து நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு மக்களே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்கள் வந்து மணி பாக்ஸோட வெளியேறிட்டார் அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். பயங்கரமான ஒரு ஷாக்கிங். இப்போ தான் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு வந்து பார்த்தாக்கா ஒரு அப்டேட் வந்து வந்துட்டுருக்கு. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்து போயிருக்காப்புல கானா வினோத் 18 லட்சத்தோட அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தோன்னே எனக்கே வந்து பயங்கர படபடப்பாக ஆயிடுச்சு மக்களே. ஏன்னா அந்த மனுஷன் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாவம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டுருக்காங்க. அண்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் வந்து டிசர்விங் அப்படின்னா கண்டிப்பாக கானா வினோத் மட்டும்தான். வேறு யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்டு கையை நீட்டி நம்மளால் சொல்லவே வந்து முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கானா வினோத் வந்து 18 லட்சத்தோடு வெளியேறியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது உண்மைதானா இல்லை பொய்யான விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். பொய்யான விஷயமா கூட வந்து இருக்கலாம். ஏன்னா 2-3 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத் வந்து 7 லட்சத்தோடு வெளியேறிட்டார், விக்ரம் 5 லட்சத்தோடு வெளியேறிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்து வந்துட்டு இருந்தது. பட் இது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு மக்களே. இதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக வந்திருக்கு. கடவுளை வந்து வேண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் நான் கடவுளை நம்ப மாட்டேன். தயவுசெய்து கானா வினோத் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துருக்கு தயவுசெய்து. ஏன்னா மக்கள் வந்து ஆல்ரெடி இந்த கமருதீன் பார்வதி போனதில் ரொம்ப உடஞ்சி போய் வந்திருக்காங்க. அண்ட் இப்போ ஓரளவுக்கு அந்த லைவோ இல்லை எபிசோடோ பார்க்குறதுக்கு ஒரு சிலர் தான் காரணமாக வந்து இருக்காங்க. ஒன்று எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்க, அது தாண்டி வந்து கானா வினோத் பண்ணக்கூடிய காமெடிஸில் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஓகேங்களா. ஸோ கானா வினோத் அதில் ரொம்ப முக்கிய புள்ளியாக வந்து இருந்துகிட்ருக்காரு. இப்போ அவரும் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 10 நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் வந்து போயிடணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி கானா வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணப்பிரச்சனை வந்து இருக்கார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அதை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. எவனாவது உள்ளே இருக்கிறவன் வெளியிலேருந்து வெளியே உள்ளே போனவன் கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்டு தயவுசெய்து அதை பற்றி எடுக்காதீங்க. தயவுசெய்து உங்கள் கையும் காலம் வச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 50 லட்சம் எங்கே இருக்குது, 50 லட்சம் ப்ளஸ் காரு ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும் டைட்டில் வின்னர் ஆகினாங்க அப்படின்னா. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மனசு 18 லட்சத்தில் போயிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட ஃபினான்ஷியல் இதுவும் நமக்கு வந்து புரியுது. ஆனாலும் வந்து மக்களை வந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டு போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஆனால் யாராவது அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வினோத்துக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே உள்ளர இல்லை. பிரவீன்ராஜ் வந்து ஃபேவராக இருந்தாலுமே கூட 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே கூட பிரவீன்ராஜ் வரும்போதுலேருந்தே ஒரு மாதிரி ரூட் அண்ட் ரஃபாக தான் வந்திருந்தாப்புல கானா வினோத் கிட்ட. ஸோ அதனால் வந்து பெருசாக எந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கல. ஸோ இதனாலேயோ என்னமோ தெரியல மனசு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. எனக்கு அது பார்க்குறதுக்கே எனக்கு அது ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. பாப்போம் மக்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தோட சந்திரன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.